வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதற்கான ஆன்சர்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம டெஸ்ட் சீரீஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ. சில கொஷின்ஸ்லாம் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லாம் அந்த லைன் மாறாமல் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன பார்க்குறதுக்கு, ஏன்னா நம்ம எடுத்த கொஸ்டின் வரலன்னு வச்சுக்கோங்களேன், காசு வாங்கிட்டு அது வந்து நமக்கு மன உளைச்சலாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா அப்படி நடக்காங்கிற நல்ல நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நல்லபடியாக முடிஞ்சு சந்தோஷம். நிறைய பேருக்கு அந்த டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னை பார்த்தோம்னா அது வந்து மாடரேட்டாக இருந்துச்சுங்க. அதாவது நார்மலாக வழக்கமோடு ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சில கொஷின்ஸ் வேணால் கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்திருக்கலாம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து அந்த பாலி ஸ்பின் மேட்ரிசஸை பேஸ் பண்ணி, அதாவது ரைசிங் அண்ட் லோயரிங் ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் இருந்துச்சு. அதில் வந்து எது வந்து கரெக்டு தப்புன்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் கரெக்ட் இருந்துச்சு, மற்ற எதுவுமே கரெக்டாக இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்கரெக்டான ஆன்சர் இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நம்ம எங்கிட்ட போய் புக்கை எவிடன்ஸை தேடுறது அப்படின்னு நமக்கு தெரியலை. ஏன்னா அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம அதே இது எந்த புக்கில் இருக்குங்கிறது கொஷின் எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். இல்லைன்னா நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அருள்தாஸ், இந்த கிரிஃபித்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி சில புக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த புக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை அப்படின்னா அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இன்டர்நெட்லேயே நம்ம போட்டாலே அதுக்கு ஆன்சர் வந்துடும். பட்டு அதை நீங்கள் எப்படி கிளைம் பண்ண முடியும்னு நமக்கு தெரியலை. பார்ப்போம். எப்படியும் டென்டேட்டிவாக தான் விட்ருக்காங்க. அடுத்து வந்து ஃபைனல் கீ விடுவாங்க. அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதனால் நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து நல்லபடியாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரே ஒரு 110 கொஸ்டின் வந்து 40 ரூபாய்க்கு நம்ம வந்து லாஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதிலேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து நம்ம வந்து போயிடலாம். ஸோ அதனால் வந்து அந்த 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபுல் டெஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கேட்டிருந்தீங்க. நம்ம பல இடம் நம்ம சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ண நம்ம வந்து அதாவது ஃபைனல் கீ வரட்டும் நம்ம சொல்லியிருந்தோம். கீ வந்துருச்சு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து அந்த கீ வந்தது பிறகு கூட அந்த கட் ஆஃப் சொல்கிறதுக்கே நான் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து 100 மார்க் எடுத்திருக்காங்க. ஆனால் நான் கட் ஆஃப் வந்து 105 தான் வரணும் ஒரு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு மனசுலேயே ஒரு வருத்தத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும். ஸோ அதனால் தான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் தான் நம்ம கையில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீயை ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வேணால் நம்ம கையில். அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. போஸ்டிங் நம்ம கிடைக்குமா கிடைக்காதது அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் கிடையாது. எக்ஸாம் எழுதுறது மட்டும் தான் நம்ம கையில். அதுக்கப்புறம் அதோட வந்து நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. ப்ரீவியஸ் இயர், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்கு, ரிசர்வேஷனு, இது எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே வந்துடும். அதை பற்றி அதான் நான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் நான் கேட்டவுடனே வந்து நான் சொல்லலை, கீ வரட்டும்னே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன், எனக்கு தெரிஞ்ச கட் ஆஃப் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ப்ரீவியஸ் போன 2021 நடந்த நம்ம அந்த பிஜிடிஆர்பியை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். பட் ஆனால் இது வந்து கன்ஃபார்மாக இதுதான் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். ஏன்னா வந்து இதுவும் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் காண்டி மட்டும்தான். இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. சரியா? அதாவது கிட்டத்தட்ட ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 105க்கு மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கே சான்ஸ் இருக்குது. ஆனால் போன இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கே 114 கிட்ட தான் சம்திங் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து 105க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 5 மார்க் குறைச்சிட்டு வர வேண்டியது, வேறு வழியே கிடையாது. இப்போ ஆனால் கன்ஃபார்மாக குறையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிசிலே வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேலே எடுத்தவங்க ப்ரீவியஸ் இயரில் வந்துச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ மார்க் எடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 105 நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 எதிர்பார்க்குறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதர் கேட்டகரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, அதுக்கும் கிட்டத்தட்ட சேம் தான். அந்த எம்பிசி பிசி எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் சேமாக இருக்கும். நம்ம ஸ்டேட்டுக்கும் கிட்டத்தட்ட சேம். ஆனால் கொஞ்சம் முன்ன மார்க் இருக்கும். ஆனால் அதில் வந்து அந்த கேட்டகரியில் வந்து நிறைய மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் 105 கிட்ட 100 கிட்ட வச்சுக்கலாம். அப்புறம் முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வச்சுக்கலாமே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 சம்திங் வச்சுக்கலாம். எஸ்டி மற்றும் அந்த இதர் கேண்டிடேட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த பர்சன் வித் டிசபிலிட்டி, அவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எஸ்டி கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 85-90 வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்குலாம் இருக்கும்.
ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய ஒப்பீனியன் தான். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ வந்து பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டிஆர்பி வருது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஜிடிஆர்பி டெஸ்ட் சீரிஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அதுலேயும் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரிவிஷன் கூட நானுமே அதான் படிப்பேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ்டு தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.